குருவே சரணம், குருவே துணை, குருவே போற்றி போற்றி. அன்பு சொந்தங்களே, உங்கள் லலிதா அம்மா பேசுறேன். அம்மா வந்து நீ கோவிலுக்கு வந்திருக்கேன். இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னாக்கா, நம்ம சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி வரும்போது ஈசிஆர் ரோட்ல மரக்காணத்துல இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் செட்டிக்குப்பன்ற கிராமத்துல இந்த கோவில் வந்து அமைந்திருக்குது. இந்த ஊரே பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு இயற்கை சூழ்நிலை சூழ்ந்த ஒரு ஊரா இருக்கு. பார்க்கறதுக்கே ஒரு அழகா இருக்கு. இந்த கோவில்ல வந்து சாமியுடைய பேர் வந்து ஸ்ரீ அமிர்தவல்லி அம்மன் உடனுரை ஸ்ரீ அமிர்தலிங்கேஸ்வரர் சாமி. சாமியுடைய பேரு. நம்ம வந்து வாங்க நம்ம சாமியை பார்க்கலாம், வாங்க நம்ம கோயிலுக்குள்ள போகலாம். சரி, நம்ம வாங்க போயிட்டு சாமி பார்க்கலாமா? சாமி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கொடிக்கம்பம் பார்த்து நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். கொடிக்கம்பம் தரிசனம் பண்ணிட்டு நந்தி பகவான் பார்த்து தரிசனம் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம சிவன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னாவே நம்ம நந்தி பகவானை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் சிவபெருமானை வந்து நம்ம பார்க்க போகணும். அதனால இப்போ நம்ம நந்தி பகவானை வணங்கிட்டு நம்ம சிவபெருமானை பார்க்க போகலாம். அப்பா, சாமி பாருங்களா, எவ்வளோ அழகா இருக்காங்க பாருங்களா. சாமி பார்க்கவே அவ்வளோ ஒரு அற்புதமா இருக்கு. சுவாமி அமிர்தலிங்கேஸ்வரர் அப்பா, உங்கள் திருவடிகள் போற்றி போற்றி. சாமி பார்க்கறதுக்கு மனசு அவ்வளோ திருப்தியா இருக்கு. நம்ம இந்த கோவிலில் பூஜை பண்ணுறவங்க கிட்ட இந்த கோவில் பற்றி நம்ம கேட்டிருந்தோம். அப்போ இந்த கோவில் வந்து பல நூற்றாண்டாக இருக்குது. இப்போ தான் வந்து கோவில்லாம் புதுப்பிச்சு கும்பாபிஷேகம் நடந்தது அப்படின்னு சொன்னாங்க. அது இல்லாமல் வந்து இங்கே சித்தர்கள் வந்து இது வாழ்ந்த இடம், இது சித்தர் பூமி, இது பக்கத்தில் வந்து சித்தர்களுடைய ஜீவ சமாதியும் இருக்குது அப்படின்னு வந்து நமக்கு சொல்லியிருந்தாங்க. அதுவும் நம்ம போயிட்டு அப்புறம் அந்த ஜீவ சமாதியும் நம்ம போயிட்டு நம்ம பார்த்துட்டு வரலாம். நம்ம சாமிக்கு வந்து மூலிகை சாம்பிராணி கொண்டு வந்தோம். சரி, சாமியை வந்து தரிசனம் பண்ணிட்டு இந்த சாம்பிராணி தூபம் போடணுமே, நம்ம அப்படியே எடுத்துட்டு வந்துட்டுமே போடி அது பவுடர் பண்ணாமல் அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் பார்த்தோன்னா கோவிலில் அம்மி இருந்தது. சரி, அந்த அம்மியில் வச்சு நம்ம நுணுக்கி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுக்காக வந்து அம்மியில் வச்சு சாம்பிராணியை வந்து நம்ம பொடி பண்ணலாம் அப்படின்காக வந்தோம். ஏன்னா மூலிகை சாம்பிராணி அது எல்லாமே வந்து பிசினி ஐட்டம் தான், மரத்துலேருந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருள் அது. அதனால தான் அதை வந்து நம்ம மூலிகை சாம்பிராணின்னு சொல்கிறோம். அப்போ அதை அரைக்கலாம்னு அப்படின்னு நம்ம ரெடி ஆகும்போது அந்த கோவிலுக்கு வந்த பக்தர்களே வந்து எல்லாரும் நாங்களும் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உதவி பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து இதை வந்து எனக்கு அரைச்சி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாம்பிராணி தூபம் சாமிக்கு போட்டு நம்ம இறைவனை வந்து நம்ம வழிபட்டோம். அப்புறம் சுவாமியை நம்ம வந்து அமிர்தலிங்கேஸ்வரர் வந்து நம்ம வழிபட்டுட்டு இப்போ நம்ம அமிர்தலிங்க தாயார் அம்மாவை பார்க்கறதுக்காக நம்ம அண்ணாண்ட போனோம் வாங்க. இதுதான் வந்து அம்மன் சன்னதி. அம்மன் வந்து எப்படி எவ்வளோ அழகா இருக்காங்க பாருங்க. அம்மா அப்படியே சிரிச்ச முகத்தோட இருக்காங்க. அப்படியே அம்மாவை அப்படியே அணைச்சிக்கணும் அப்படி மாதிரி தோணுது. அம்மா வந்து அவ்வளோ ஒரு அற்புதமா இருக்காங்க பாருங்க. இதுதான் அமிர்தவல்லி அம்மன் தாயார் இவங்க. இவங்கள எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. அம்மா கிட்ட வந்து வேண்டுனதை கொடுப்பாங்க. இந்த அம்மா வந்து எல்லாரும் வந்து அம்மாட்ட வந்து நீங்களும் தரிசனம் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நவகிரக கோவில். 9 கிரகங்களும் ஒன்றா இருக்காங்க. ஒவ்வொரு கிரகத்துக்கும் தனித்தனி கோவிலும் இருக்குது. இப்போ ராகு கேதுக்குன்னு பார்த்தோன்னா காலஹஸ்தி திருப்பாம்புரம்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பரிகார ஸ்தலம் இது. அது மாதிரி செவ்வாய்க்கு அப்படி பார்த்தோம்னா செவ்வாய் கிரகத்துக்கு வைத்தீஸ்வரன் கோவில், புதன் பகவானுக்கு திருவெண்ணைக்காடு, அது மாதிரி பார்த்தா சூரிய பகவானுக்கு சூரிய நாராயணர் கோவில், சனி பகவானுக்கு சனி பகவானுக்குன்னு பார்த்தோன்னா நம்ம சனீஸ்வரன் கோயில் திருநள்ளாறு. அந்த மாதிரி ஒரு ஒரு கிரகத்துக்கும் நமக்கு தனித்தனியாக ஒரு ஒரு கோவில் இருக்குது. நமக்கு அவங்கவுங்க ராசிக்கு தகுந்த மாதிரி போயிட்டு வழிபடுவாங்க. அந்த மாதிரி நம்ம போக முடியாதவங்க இந்த மாதிரி ஒரே இடத்துல உள்ள நம்ம பகவானை சனி பகவானை வழிபடுறது, 9 கிரகங்களை வழிபடுறதும் நல்ல ஒரு சிறப்பு. அதை விட நம்ம ஒரு ஒரு கிரகத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு பூவை வச்சு வழிபட்டோம்னா அது ரொம்பவே நல்ல ஒரு பலனை வந்து நமக்கு கொடுக்கும். இது பாருங்க, நாகாத்தம்மன் கோவில். இது வேப்ப மரத்தடியில் 5 தலை நாகம். அந்த கீழே அம்மா வந்து அழகாக அமர்ந்திருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அம்மாவை பார்த்து நம்ம தரிசனம் பண்ணிடலாம். தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து வந்து குரு பகவான் இங்கே பாருங்கள், தட்சிணாமூர்த்தியும் வணங்கிக்கலாம். அப்படியே கோவிலை சுற்றி வந்து தட்சிணாமூர்த்தி இருக்காங்க, விநாயகர் இருக்காங்க, மகாவிஷ்ணு இருக்காங்க, அடுத்து சண்டிகேஸ்வரர் இருக்காங்க, பிரம்மா இருக்காங்க, அடுத்து துர்க்கை அம்மன், வள்ளி தெய்வ யானை முருகர் இருக்காங்க. அப்படியே கோவிலை சுற்றி எல்லா தெய்வங்கள் வந்து
இருக்காங்க. சனி பகவானை வணங்கிட்டு நம்ம இந்த பக்கத்துல வந்து சித்தர் ஜீவ சமாதி இருக்குதுன்னு சொன்னாங்களா, நம்ம போயிட்டு அந்த ஜீவ சமாதியை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. இதுதான் அந்த ஜீவ சமாதி உள்ள இடம் அப்படின்னு நமக்கு காமிச்சிருக்காங்க. இங்க வந்து பார்த்தோம்னா நமக்கு அந்த சமாதி நமக்கு தெரியல. மேல செடியெல்லாம் முளைஞ்சிருக்கு. சரி, செடியை தள்ளிட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த மண்ணு குவியலா இருக்கு. அந்த மண்ணு குவியல் வந்து அந்த சமாதியை வந்து அப்படியே மூடிட்டு இருக்கு. அதனால நம்ம இப்ப இந்த இடம் சமாதியை பார்க்க முடியல. அதனால இதுதான் வந்து சித்தர்கள் வந்து இருந்த சித்தருடைய ஜீவ சமாதி அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம இங்கேயும் நம்ம சித்தரை வந்து நம்ம வழிபட்டுக்கலாம். சாமி வந்து நம்ம கும்பிட்டுக்கலாம். அப்படியே பாருங்க அந்த குளத்துக்கு அந்தாண்ட பாருங்க. அந்தாண்ட வந்து 7 சப்த கன்னிகளுடைய கோவிலும் இருக்கும் அந்தாண்ட. ஆனா நம்ம கொஞ்சம் இந்த பக்கமா இருக்கும். குளத்துக்கு என்னாண்ட இருக்கும். குளத்துக்கு அடுத்த சைடுல தான் அந்த கோவில் இருக்கு. அந்த 7 சப்த கன்னிகளுடைய கோவிலும் அமைஞ்சிருக்கு. குளத்துல நிறைய மீன் இருக்கு. ஆனா நம்ம அது கிட்ட போனா தான் பார்க்க முடியும். மேல இருந்து பார்க்கும்போது தெரியல. நான் ஃபர்ஸ்ட்டு கிட்ட போனா அப்ப நல்லாவே தெரிஞ்சது. மீனும் குளத்துல நெறைய இருக்கு. இந்த இடமே ஒரே இயற்கை சூழ்ந்த இடமா இருக்கு பாருங்க. நீங்க யாராவது சென்னையிலேருந்து பாண்டிச்சேரிக்கு போனாலும், பாண்டிச்சேரியிலேருந்து சென்னைக்கு வந்தாலும், இந்த செட்டிக்குப்பம்ன்ற இந்த கிராமத்துல உள்ள நம்ம சிவன் கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க. நல்ல வந்து சக்தி வாய்ந்த ஒரு சிவன் கோயிலு, பழமையான ஒரு சிவன் கோயிலு. இப்பதான் கோவில் புதுப்பிச்சு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.